அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் எப்படி வலுவாக வலம் வருகின்றன? இந்த வேளையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உங்களுடைய வாழ்வில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை விதமாக மாற்றி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் ரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் வந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயின் மீது குருவின் பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் அபரிவிதமாக உருவாகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 3 நாளில் பல எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான திருப்பம் நிறைந்தவையாக அமைய போகிறது. மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்றம் உறுதியாக தேடி வருகிறது. குறிப்பாக இந்த வேளையில் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மங்களம் நிறைந்த பல நிகழ்வுகளாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் மங்கள ஓசை கேட்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல சுப காரியங்கள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது. தொழில் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பணிச்சுமை, வேலைப்பளு அதிகரித்தாலும் கூட வருவாய் உயரும் அற்புதமான தருணமாக அமைவதால் முன்னேற்ற பாதையில் வலுவாக பயணிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது குரு மிக வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் மிக வலுவாக ராசியின் அதிபதியை பார்க்கக்கூடிய வேளையில் மிகவும் வலுவாக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறார். 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறப்போகிறாருங்க. எனவே உன்னதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குருவின் பார்வை மிக பெரிய அளவில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வருமானம் உயரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகள் கைகூடும். மிக விரைவில் குருவின் சுப பார்வை ஜன்மராசிக்கும் கிடைக்க போவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் அடுக்கடுக்காக புதிய ஒப்பந்தங்களும் எதிர்பாராத பல நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாற்றும் நேரமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். சுய தொழில் துவங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கூட்டு தொழிலில் பங்குதாரர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உடல்நல ஆரோக்கியம் சீராக அமையும். புதிதாக வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீண்ட நாள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக
அடுத்ததாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க சனி. 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இந்த வேளையில் வலுவிழப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கியம் சீராகும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கிறபடியே மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடும். வருமானம் உயரும். குடும்ப முன்னேற்றத்தை நினைத்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சனி பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில், வியாபாரம், உத்தியோகம் என பல பணிகளில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குகிறார். எனவே பல்வேறு வகையான குறுக்கீடுகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சுகஸ்தானமாகிய 4ல் ராகு இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. தொழில், உத்தியோகம், கலைத்துறை என அனைத்திலும் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் சுகஸ்தானமாகிய 4ல் ராகு இருந்தாலும் மிக வலுவாக தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் அவருடன் இணைந்து சுக்கிரனும் வலம் வருகின்றன. எனவே இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிழல் கிரகமான ராகு, கேது சற்று பணிச்சுமையை அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் அதே வேளையில் 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து வலம் வருவதால் தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது. வளர்ச்சி கூடும். இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனைகள் கட்டுக்குள் வரும். வாழ்க்கை துணை வழியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூட போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக இந்த தருணத்தில் வரும். புதிய புகழ்பெற்ற நபரின் சந்திப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையின்றி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கேது மற்றும் சுக்கிரன் இணைந்திருப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அதிரடியான மாற்றம் உருவாகுவதோடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேளை அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் லாபாதிபதியான புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவருடன் சூரியனும் இணைந்திருக்கிறார். ராசியின் ராஜயோகாதிபதியான சூரியன் புதனுடன் இணைந்து வலம் வருவது லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது, இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது. புதன் உச்சம் பெற்றிருக்கும் போது சூரியனும் இணைந்திருப்பதால் இரட்டிப்பு யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவு பல வழிகளில் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வழியில் உண்டு. மகிழ்ச்சியை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தொழில் ரீதியாக புதிதாக பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுப்பதோடு எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் லாபம் நிறைந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் என்பது உயரும். மிக பெரிய அளவிலான நல்ல பல சுப நிகழ்வுகளும் மங்களகரமான காரியங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை வலுவாக புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரகநிலைகளும் இணைந்து வலம் வருவதால் உறுதிப்படுத்துகின்றன. புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இக்கட்டாக இருக்கக்கூடிய பணிகளை கூட விருச்சிக ராசிக்காரர்கள் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் கையாளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக 9, 10, 11, 12 என பல இடங்களில் வலம் வர போகிறார் சந்திரன். இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியின் நீட்சி அதிபதியமாக பார்க்கப்படுகிறார். அவர் வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் தொழில், உத்தியோகம், கலைத்துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் வளர்ச்சி
வளர்ச்சி நிறைவாக காணும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் இணையும் வேளை சூரிய கிரகணம் வருகிறது. அமாவாசைகளிலே மிக முக்கியமான அமாவாசையான மகாலய அமாவாசையும் வருகிறது. சூரிய கிரகணத்தின் போது சற்று கவனத்துடன் இருங்க. கிரகணம் இரவு வேளையில் நடைபெறுகிறது என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுவங்கள் நல்லது. அதோடு மட்டுமல்லாது மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த வாரமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது மகாலய அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சி உறுதியாகவே முன்னோரின் ஆசீர்வாதத்தின் காரணமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் குலதெய்வத்தின் அருளும் முன்னோரின் ஆசீர்வாதமும் ஒருங்காக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி எண்ணி 3 நாளில் உங்களது வாழ்வில் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் காகத்திற்கு உணவளியுங்கள். தவறாமல் தங்களால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு நிகழ்வாக உறுதியாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு